ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த இயர் லாஸ்ட்டில் விளையாட போகிறாங்க. உங்களுக்கு கிளியராக தெரியும், எல்லாருக்கும் ஷெடியூலும் வந்துச்சு. ஆனால் பேட் கமெண்ட்ஸ், ஆஸ்திரேலியா அணியின் பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது குறித்து கண்டிப்பாக இந்தியாவை நாங்கள் இந்த வாட்டி வீழ்த்துவோம். என் தலைமையில் இது வரைக்கும் இந்தியாவை நான் பாட் கவாஸ்கர் ட்ராஃபி நான் வின் பண்ணது கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி நான் என் தலைமையில் இந்திய அணியை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பேசியிருக்காப்புல. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஐசிசி இப்போ தான் ஷெடியூல் விட்டாங்க. இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து பங்களாதேஷ் சீரீஸ் டெஸ்ட் மேட்ச்சு, 2 டெஸ்ட் மேட்ச்சு, அடுத்து நியூசிலாண்டு கூட ஒரு 3 டெஸ்ட் மேட்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட 5 டெஸ்ட் மேட்ச்சு இந்த நவம்பர் டிசம்பரில் விளையாட போகிறாங்க இந்த இயர் லாஸ்ட்டில். அப்போது எல்லா பிளேயரும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் தகவல் வந்துச்சு. இந்தியாவும் நல்லா இந்த வாட்டி இந்த ட்ராஃபி விடக்கூடாது, மெயினாக இது நல்லா விளையாடினா மட்டும்தான் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி போவாங்க சொல்லிட்டு நிறைய பேசிட்டு வந்தாங்க. பேட் கமெண்ட்ஸ் இது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப வலுவாக தான் இருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அவங்களும் எங்கள் நாட்டில் அவங்கள ஈஸியாக வீழ்த்துறது மட்டும் யாரும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அவங்க ரொம்பவே வலுவான அணி, எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க, எங்களுக்கு தெரியும். கடந்த ஒரு 3-4 வருஷமாக அவங்க தான் எங்கள் நாட்டில் எங்களை அடிச்சுட்டு போயிருக்காங்க. நான் இது வரைக்கும் என் தலைமையில் இந்திய அணியை வீழ்த்ததே கிடையாது. அதனால் அந்த மோசமான ரெக்கார்டை இந்த வாட்டி நான் அதை முறியடிச்சிருவேன் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இந்திய அணிக்கோசரம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எங்களோட ஃபுல் முயற்சி பண்ணி இந்தியாவை நாங்கள் வீழ்த்த எங்களால் முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பேசியிருக்காப்புல. ஆமாங்க, அவர் கடந்த ஒரு 2-3 வருஷமாக தான் அவரும் இந்த ஆஸ்திரேலியா அணிக்கு டெஸ்ட் மேட்ச் கேப்டன்ஷும் ஓடிஐ கேப்டன்ஷும் பண்ணுகிறாரு. ஆனால் அவர் தலைமையில் போன வருஷம் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா செம்மையாக வின் பண்ணாங்க. அதுக்கு முன் வருஷமும் இந்தியா தான் வின் பண்ணிச்சு. கடந்த ஒரு 4 வருஷமாகவே இந்தியா நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக டெஸ்ட் மேட்ச்சில். அதனால் கண்டிப்பாக இந்த ட்ராஃபி அவர் வின் பண்ணதில்லைன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அதுக்கான டீம் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியா அணியே ஆஸ்திரேலியா போய் வீழ்த்துன்றது கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்பவே கடினமான விஷயம். பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயர் வராங்க, எந்த மாதிரி ஒரு டீம் செலக்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு இந்த இப்போ ஒரு டொமஸ்டிக்கில் துல் ட்ராஃபி நடக்க போகுது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செப்டம்பர் 5 தொடங்கும் போது இந்த தொடர், அதில் 4 அணி ஆல்ரெடி பிரிச்சிட்டாங்க. அது முன் வீடியோவில் போட்டிருப்பேன். 4 அணிகள் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது முன்ன வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த 4 அணிலேருந்து யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அவங்க அடுத்து வர பங்களாதேஷ் சீரீஸ், நியூசிலாந்து சீரீஸ், அப்புறம் ஆஸ்திரேலியா சீரீஸ் டெஸ்ட் மேட்ச்சு விளையாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாரி இருக்குது. ஏன்னா ஓடிஐ, T20 வேர்ல்டு கப் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் மேட்ச் பார்க்குறோம். அது இந்தியாவில் நடக்கும்போது அந்த அஸ்வின் ஜடேஜா போடுற சுயல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பார்க்கலாம், நம்ம வெயிட்டிங். கண்டிப்பாக பங்களாதேஷ் கூட டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க, அதுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் போது யார் தொடரை வெல்லுவாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ்லாம் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.